சந்தோஷத்தினாலே மகிழ்ச்சியினால் துதியோடு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறோம். துதியோடு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறோம். நன்றி ராஜா, கொடான கொடி நன்றி சொல்லுவோம். புதிய ஆண்டிலே கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். ஓ praise the Lord, hallelujah, glory to God. நான் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி எல்லா சாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். 26 நல்ல வாக்குறுதிக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து அம்மா அப்படி கருத்தை கொடுக்கிறோம். அம்மாவை நீங்க பலப்படுத்துங்க, எங்களோடு பேசும் இயேசுவின் பிதாவே, ஆமென். ஒரு காரணம் நம்ம யாவரும் கரங்களை தட்டி அம்மா மண்ணளவு பறந்து வந்த தேவ செய்தி அப்படிங்கிறாங்க. நம்ம அப்படின்னு பேசுகிறோம். சீயோனிலே எந்திர அஸ்திபார் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திர அஸ்திபார் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அனைவருக்கும் புதிய வருஷத்தினுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். தலைவரையும் ஆசீர்வதிப்பார்கள். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாம் நம்ம கண்களை மூடி நம்ம தேவனை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கரவலதி கரவர ஷவலதுர கரமங்குராலதுரவா ஷவலதி. சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். சர்வ அதிகாரமுள்ள தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, செங்கோலை உடையவரே, அக்கினி ஜுவாலை உள்ள கண்களை உடையவரே, வானத்தையும் பூமியை சகலத்தை உண்டாக்குன சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றி ராஜா. இந்த நாடிலும் கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஆராதித்தோம், துதித்தோம், உம்மை போற்றினோம், உம்மை வாழ்த்தினோம் கர்த்தாவே. கர்த்தாவே, ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பொறுப்படுத்தி பழைய ஆண்டு முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே இந்த புதிய ஆண்டுல தேவனைகளை கொண்டு வந்திருக்கிறீர் ராஜா. இந்த புதிய ஆண்டுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டு நம்முடைய தாவே ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்பா, உம்மிடத்துல நாங்கள் நன்மை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனிடத்துல நாங்கள் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. கரவல திவர ஷவலது ரக்கராலது விவி ஷவலது யானியோ
ಶಾಂದು ರಾಗರ ಮಂಗರವಲದುವಾ ವಿರಶವಲದ್ರಿಯನಿ ತಿಕ್ಕ ಬಾಬಾ ದಿವ ಶವಲದು ಉರಕಲದುರಿಯನಿಯೋ உரஷவலதிரியானியோ என் சனமே இதோ நான் உங்கள் மத்தியில இறங்கி இருக்கிறேன் கலலாதிரி ஷவலதியா உரஷாந்திரி திரைக்கவலதிரியானியோ என் நாமத்துக்கு விரோதமா எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே திக்கா பாபா தீப ஷவலதியா என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க கூடாதென்று, என் ஜனங்கள் என்னை உயர்த்த கூடாதென்றும், என் ஜனங்கள் என்னை நோக்கி பார்க்க கூடாதென்றும் உலகமே போடப்பட்டிருக்கிற அந்த கட்டுப்பாட்டில் இருந்து என் ஜனங்களை மட்டுமாய் நான் பாதுகாத்தது அல்ல, இனிமேலும் நான் காத்துக் கொள்ளுவேன். இந்த 2021 ஆண்டில் உரஷவலதி உரக்கவலதிரியானியோ பிக்கா பாபா தீப ஷவலதிரியானி திரஷவலதிரியானியோ இந்த ஆண்டிலும் என் சமூகத்துக்கு விரோதமாகவே எனக்கு விரோதமாகவே எழும்புவார்களே ஆகி இந்த ஆண்டிலும் பயங்கரமான உபத்திரவங்கள் உண்டாகும். தேசத்திலே நீங்கள் எந்த ஒரு சந்தோஷத்தையும் பார்க்க முடியாது. தேசத்திலே பயங்கர குழப்பம். கடந்த ஆண்டை போல அல்ல, இந்த ஆண்டில இன்னும் பயங்கர பிரச்சனைகள் உண்டாகும். காரணம், எனக்கு விரோதமாய் எழுப்புகிறார்கள், என் நாமத்துக்கு விரோதமாய் எழுப்புகிறார்கள், என் ஜனங்களை வாழ விடவில்லை. திக்கா பாபா தீப ஷப லது ராக்கர் ஆலதிரியானியோ இந்த 2021 ஆண்டு உரஷவலதிரியானியோ உலகத்தின் நாட்டாக மாற்ற வேண்டும் என்று பார்க்கிறார்கள். நான் விடுவதில்லை. பாபா தீப ஷவலதியா இதை குறித்து தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் பயப்படவோ கலங்கவோ வேண்டாம். நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன். உரஷவலதியா திக்கா பாபா தீப ஷவலதியா இந்த ஆண்டிலே பல தேசங்களிலும் ஊர்களிலும் நாடுகளிலும் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் பயங்கரமான திடுக்கிட வேண்டியதான காரியங்கள் உண்டாகும். வாழ முடியாது. திக்கா பாபா தீப ஷவலதியா என்ன வேண்டாம் என்று வெறுப்பதினாலும், என் சமூகத்துக்கு விரோதமாக எழுப்பதினாலும் சத்துருவானவன் அதை சாதகமாக வைத்துக் கொண்டு ஜனங்களை வாரிக்கொள்ள போகிறான். நான் ஒன்றும் பண்ண முடியாது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்னை நோக்கி பார்க்கிறவர்களை நான் காப்பாற்றுவேன். அவர்களோடு கூட நான் இருப்பேன். திக்கா பாபா தீபா ஷவலதியா 2021 இந்த ஆண்டில கடல் கொந்தளிப்புகளும் கடல் சீற்றங்களும் உண்டாகும். நெருப்பு மலைகள் வெடித்து தானே எங்கே இருந்து அந்த நெருப்பு வருதுன்னு தெரியாதபடி மலைகள் வெடித்து நெருப்பு பந்தமாக எரிகிறதை நான் பார்க்கிறேன். தேசங்கள் அளவுகளில் போய் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டிலே ஜனங்களுடைய எண்ணிக்கை குறையாய் காணப்படும். காரணம், சாவு அதிகமாக இருக்கும். திக்கா பாபா தீபா ஷபா லது ரீக்கர மங்குர வலதுவா திக்கா பாபா தீபா ஷபலதிரியானி என் பக்கம் திரும்பினால் அவர்களை நான் காப்பாற்றுவேன். இந்த வாதையிலிருந்து நான் விடுதலை கொடுப்பேன். இன்று இந்த 21 ஆண்டுல திக்கா பாபா தீபா ஷபலதியா இந்த 2021 ஆண்டுல திக்கா பாபா தீபா ஷபல் 7 விதமான வாதைகள் உண்டாகும். அந்த 7 விதமான வாதை எவர்களாலே கண்டுபிடிக்க முடியாது. திடீரென்று மயங்கி விடுவார்கள். திடீரென்று வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது வாந்தி எடுப்பார்கள். திடீரென்று கைகால் விழுந்து போகும். திடீரென்று கண்கள் இருளடைந்து போய்விடும். திடீரென்று தடவி திரிவார்கள். திக்கா பாபா தீபா ஷபா லது யானி தில சந்து ராகர மங்கர வலதுவா தில ஷபலதியா காரணம் என்னை வேண்டாம் என்று வெறுப்பதனாலே,
என் ஜனங்களுக்கு விரோதமாக எழுப்பதினாலே, எனக்கு விரோதமாக பலவிதமான சட்ட திட்டங்களை போடுவதனாலே அவர்கள் பிடிபடுவார்கள், அவர்கள் விழுந்து போவார்கள், அவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய காரியங்களை நீங்கள் உங்களுடைய கண்கள் காணும். அரசாங்கத்தில் எந்த முடிவை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. திக்கா பாபா தீபா ஷபா லது யானி திரைக்க வலதியானியோ உரைக்க வலதியானியோ சந்து ராக்கர மந்திர வரதுவா திக்கா பாபா தீபா ஷபலதி அநேக வாலிப பிள்ளைகள் மடிந்து போவார்கள். ஒருவரோடு ஒருவர் வெட்டுண்டு விழுந்து போவார்கள். ஒருத்தரை ஒருத்தர் கர்ச்சித்துக் கொண்டு அப்படியே என்ன செய்வதென்று அவர்களுக்கே தெரியாதபடி பயங்கரமான கொலையும் கொள்ளையும் தேசத்தில் இன்னும் அதிகமாக இருக்கும். காரணம் பஞ்சத்தின் மிகுதியினால, பட்டினியின் மிகுதினால, திக்கா பாபா விலைவாசியின் அதிகமான காரணத்தினால, திக்கா பாபா ஜனங்கள் வாழ முடியாதபடி, அவர்கள் தானாகவே என்ன செய்வதென்று அவர்களுக்கு தெரியாதபடி அவ்விதமாய் ஒரு பக்கத்திலே மடிந்து போவார்கள். இதற்கு காரணம் என்ன? தேவனுக்கு விரோதமாய் எழுப்புகிற ஜனங்கள் பண்ணுகிற அட்டகாசியத்தினாலும் அட்டூழியத்தினால் தான் ஜனங்களுக்கு தேசத்துல சமாதானத்தை அவர்கள் இழந்து போறதுக்கு அவர்கள் காரணக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பிடிபடுவார்கள். அவர்களை நான் விடுவதில்லை. அவர்களை நான் விடுவதில்லை. அவர்கள் நினைக்கிறார்கள் எங்ககிட்ட இருக்கிறதை கொண்டு நாங்கள் இந்த உலகத்தை நாங்கள் சாதிக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். உயிரோட இருந்தால் தானே சாதிப்பார்கள். என் அதிசயத்தை நான் என் ஜனங்களுக்கு முன்பாக காணப்படுவேன். நான் யார் என்று நிரூபிச்சு காட்டுவேன். என் வருகை மிகவும் செல்வமாய் இருப்பதனால, என் ஜனங்களை விடுதலையோடு கூட என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க விடாததுனால, திக்கா பாபா தீபா ஷபலதியா உரே சங்கு ரீக்கர் மங்கு வர்தியா திக்கா பாபா தீபா ஷபலதியா சுற்றி சுற்றி தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பதனாலே பயங்கரமான உபத்திரவங்கள் உண்டாகும். பல தேசத்துல சண்டைகளும் யுத்தங்களும் அதிகமாய் நடக்கும். திக்கா பாபா தீபா ஷபலதியா 3 தேசத்துக்கு விரோதமான யுத்தங்கள் உண்டாகும். அதிலே அநேக மக்கள் மடிஞ்சு போவார்கள். வெடிகுண்டு ஆயுதங்கள் அதிகமாக தயார்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். ரகசியமான முறையில் ஒரு இடத்துல அது குவியலாக இருக்கிறதையும் பார்க்கிறேன். அதுல சில பேர் ஆயுதமாக இருக்கிறதையும் பார்க்கிறேன். சண்டைக்கும் ஆயத்தமாக நிற்கிறதை பார்க்கிறேன். ஜனங்கள் பயங்கரமாக எழுப்பிக் கொண்டு இருக்கிறார்கள். அது அவர்களுடைய தப்பென்று சொல்ல முடியாது. அவர்களும் தேவனுக்கு விரோதமாக எழுப்புவதனாலும், தேசமும் தேசத்தில் இருக்கிற ஜனங்களும் பெரிய பெரிய பிள்ளைகளும் தேவனுக்கு விரோதமாக எழுப்புவதனாலும் அவர்களுடைய சிந்தைகளை பிசாசானவன் அழித்துக் கொண்டு அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் தெரியாதபடி இப்படியாய் மடிந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். தீகா பாபா தீபா ஷபலதியா இதன் மத்தியில இதன் மத்தியில என்னுடைய ஜனங்கள் அவர்கள் பக்கமாக திரும்பி போவார்களே ஆகி, அவர்களோடு கூட இணைந்து சீப்பார்களே ஆகி, அவர்கள் போட்டிருக்கிற சட்டம் தான் உண்மை என்று சொல்லி அதற்கு முன்பாக போய் நிற்பார்களே ஆகி, அவர்களுக்கு கை கொடுப்பார்களே ஆகி, அவர்களை நான் விட்டு விடுவேன். பணக்கார தேசம் என்று ஓடி தெரிந்து கொண்டிருக்கிற அந்த பணக்கார தேசத்திலே ஒன்றுமில்லாதபடி கதிகலங்கி அவர்கள் நிற்க போகிறார்கள். கர்த்தர் அந்த காரியத்தை அங்கே சந்திக்க வைக்க போகிறார். திகா பாபா தீபா ஷபலதியா சந்தூரியானியோ திரா ஷபலதியானி திரைக்கபலதியானியோ உரா ஷபலதியா சீனா தேசத்திலே அவர்கள் தேவனுக்கு விரோதமாக எழுப்பி பலவிதமான காரியங்களை அவர்கள் பண்ணிக்கொண்டு இருக்கிறதுனாலே அந்த சீனா தேசத்திலே பயங்கரமான ஒரு உபத்திரவம் அங்கே வரப்போகிறது. திகா பாபா தீபா ஷபலதியா இந்தோனேசியாவிலே உபத்திரவங்கள் வரப்போகிறது. திகா பாபா ஜெர்மனி தேசத்திலே உபத்திரவங்கள் வரப்போகிறது. திகா பாபா லண்டன் அமெரிக்காவிலே உபத்திரவங்கள் வரப்போகிறது.
Dirashabala Durikara Munduravalagua, Urashamuriani, Urekabaladriano, Direkabaladriani, Digaladuriani, Durashamuriani, Urekabaladria. India தேசத்திலே பல பகுதிகளிலே, தமிழ்நாட்டிலே பல பகுதிகளிலே, வட மாநிலத்திலே பல பகுதிகளிலே, வட மாநிலத்தில் பயங்கரமான பிரச்சனைகள் உண்டாக போகிறது. வட மாநிலத்தில் புகையாய் எழும்புகிறதை பார்க்கிறேன், நெருப்பு தூளாய் போகிறதை பார்க்கிறேன், மேலே நெருப்பு எரிந்து விழுகிறதை நான் பார்க்கிறேன். அங்க என்னவோ ஒரு காரியங்கள் நடக்க போகிறது. வட இந்தியா முழுவதும் திக்கா பாபா தீபா ஷவலதியா தேவனுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறதுனாலே அங்க இருக்கிற சட்ட திட்டங்களையும் நான் உழைப்பேன். என்னிடத்திலே சவால் விடுகிறார்கள், என்னிடத்திலே சவால் விடுகிறார்கள். நான் இல்லை என்று சவால் விடுகிறார்கள். நான் இல்லை என்று சவால் விடுகிறார்கள். நான் யார் என்று அறிந்து கொள்வார்கள். சவால் எல்லாம் நான் உழைப்பேன். தேவ பிள்ளைகளாகிய தேவ ஜனங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தருடைய பார்வைக்கு அவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய பார்வைக்கு அருமையானதை செய்தார். இந்த 2021 ஆண்டுல கர்த்தர் சுவிசேஷ கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார். யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சட்ட திட்டம் போட்டாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். திக்கா வாபா தீபா ஷவலதியா இதை எல்லாருக்கும் சொல்லுங்கள். எல்லா நாடுகளுக்கும் இதை அனுப்புங்கள். எல்லா நாட்டுகளுக்கும் என்னுடைய ஜனங்களுக்கு இதை விவரித்து சொல்லுங்கள். சுவிசேஷ கதவை கர்த்தர் திறக்க போகிறார். அதை பூட்டுவதற்கு ஒரு கூட்டம் நின்றாலும் அதற்கு பயப்பட வேண்டாம். நீங்கள் எழுந்து போகலாம். கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்னே பின்னே வரும் என்று கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திக்கா வாபா தீபா ஷவலதியா உரஷாந்துரியானே திரைக்கபலதியானியோ உரஷவலதி திக்கா அநேக சொர்வ வழிபாட்டில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். விக்கிரக கோட்டைகளை கர்த்தர் உடைச்சு நிர்மூலமாக்க போகிறார். திக்கா வாபா தீபா ஷவலதியா அதன் பாதையில போனவர்கள் அதை விட்டு விலகி கர்த்தரே தேவன் என்று ஓடி வந்து அப்படியே திருப்பாதத்தில் விழப்போகிறார்கள். 2021 ஆண்டு இந்த தேசத்தை அவர்கள் பயங்கரமான அவர்களுடைய தேசமாக விக்கிரக தேசமாக மாற்றுவேன் என்று சவால் விட்டவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். பாபா தீபா ஷவலதியா எதை குறித்தும் தேவ பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கு எகிப்து தேசத்துல மோசே ஆர்வோன் எப்படி எகிப்து தேசத்தில் உள்ள பார்வோனுக்கு எதிர்த்து நின்றார்களோ அதே போல தேவ மக்கள் நாட்களில் என்னுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடுங்கி நான் தேவன் என்றோ அவரால் செய்ய முடியும் என்றோ அவர்கள் எதிர்த்து நின்றால் பார்வோன் சேனைக்கும் எகிப்து சேனைக்கும் எப்படி ஒரு வித்தியாசத்தை நான் உண்டாக்கினேனோ அதை போலவே இந்த ஆண்டிலும் நான் உண்டாக்குவேன். எல்லா தேசங்களிலும் ஊர்களிலும் நாடுகளிலும் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் திக்கா பாபா தீப ஷபலதியா எல்லா தேசங்களிலும் நான் அதை உண்டாக்குவேன். நானே தேவன் என்று அறிந்து கொள்வார்கள். ஒரு ஷபலதியா சதுராக்கர மங்கரவரவா சரியானவர் சரியானவர். ஒரு வாதை ஒன்றை சொல்கிறார். எலும்புக்குள்ள இருந்து வரப்போகிறதாம் ஒரு வாதை. திக்கா பாபா தீப ஷபலதியா எலும்புக்குள்ளே ஒரு வாதை வரப்போகிறது. அந்த வாதையாகப்பட்டது திடீர்னு ஒரு நடுக்கம் உண்டாகும். அவர்கள் கீழே விடுவார்கள். அவங்க பணம் அவங்களுக்கு உதவாதே போகும். திக்கா அவங்க சவால் அவர்களுக்கு உதவாதே போகும். திக்கா பாபா தீப ஷம் இது ஏன் இப்படி வருகிறது, இது என்ன காரியம் அப்படி என்று சொல்லி அவர்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை நான் கொடுப்பேன். அப்படியும் அவர்கள் உணராத போனால் அவர்களுக்கு வேதனை பெருகும். என் சமூகத்துக்கு விரோதமாக எழுப்பாத விட்டால் நான் இவைகளிலிருந்து நான் விடுதலை கொடுப்பேன். திக்கா பாபா தீபா ஷபலதி சாந்து ராக்கர மங்கர வருதுவா
திரா திரா தினா மனாதே. ஓ சரி ஆண்டவரா, ஓ சரி ஆண்டவரா, ஓரி காவா மாமா தீவர் சரி ஆண்டவரா. வீடுக்குள்ளே உட்கார்ந்திருப்பார்கள், குடும்பமா உட்கார்ந்திருப்பார்கள். அவர்களை அறியாதே அவர்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டாகும். உடனே அவர்கள் வாயை திறந்து ஒருத்தரை ஒருத்தர் கட்டிச்சு உதறி ரத்தமாகவே அங்க அப்படியே மடிஞ்சு போவார்கள். காரணம், சமாதானத்தை கொடுப்பவரை தேடாததினால், ரட்சிப்பை கொடுத்தவரை தேடாததினால், அவருடைய சமூகத்தை விட்டு போனதினால், அவர்களை வேற விதமாக தள்ளி கொண்டு போனவர்களுக்கும் வேதனை, இவர்களுக்கும் வேதனை பெருகும். திகா பாபா தீபா ஷபலதியா, என் ஜனங்களை நான் காப்பாற்றுவேன். ரோகில இருக்கிறதான போப்பு சந்திக்கப்படுவான். பல நாடுகளில் எழுதி வச்சுக் கொள்ளுங்கள். ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். கன்னியாஸ்திரிமார்கள், பிஷப்மார்கள், கத்தோலிக்கர்கள், பேரு கிறிஸ்தவர்கள் அவர்களெல்லாம் சந்திக்கப்படுவார்கள். அவர்களெல்லாம் கர்த்தர் தொடப்போகிறார். அப்படியா அவர்கள் தேவ சமத்துக்கு வராவிட்டால் அவர்கள் பிணமாய் கிடப்பார்கள். அவர்கள் இருக்கிற ஊர்கள், தேசங்கள், அவர்கள் வைத்திருக்கிற சபைகள், அவர்கள் வைத்திருக்கிறதான காரியங்கள் எல்லாமே பிரச்சனை உண்டாகும். திகா பாபா தீபா ஷபலதியா, இதை நான் எல்லாருக்கும் வெளிப்படுத்துவேன். திகா பாபா தீபா ஷபலதியா, எல்லாருக்கும் நான் வெளிப்படுத்த போகிறேன். ஒரு ஷபலதியா, அவர்களுக்கு சொப்பனத்தின் மூலமாக, தரிசனத்தின் மூலமாக அவர்களுக்கு வெளிப்படுத்தி அநேக கன்னியாஸ்திரிமார்களையும், அநேக பிஷப்மார்களையும், அநேக பாதிரிமார்களையும், அநேக பேர் கிறிஸ்தவர்களையும் இதன் மூலமாக நான் ரட்சித்து சொல்வ வழிபாட்டில் இருக்கிறதான அந்த ஆலயங்களை ஆவிக்குரிய சபையாக கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். இல்லாத பொல்லாத காரியங்களை சொல்லி ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டு வருகிறதான மருத்துவர்கள் சந்திக்கப்படுவார்கள். இல்லாத பொல்லாத காரியங்களை சொல்லி தேசத்தை ஆளுகிறவர்கள் சந்திக்கப்படுவார்கள். இல்லாத பொல்லாத காரியங்களை சொல்லி ஜனங்களை கீழ்ப்படுத்துகிறவர்கள் சந்திக்கப்படுவார்கள். அவர்களை எல்லாம் கர்த்தர் விடுவதில்லை. அவர்களை எல்லாம் கர்த்தர் இந்த நாள் அவர்கள் சந்திக்க போகிறார். ஏன் கர்த்தர் சும்மா இருக்கிறார்? உலகத்திலே கடவுளை இல்லையா என்று சொல்லி சாதிச்சு கொண்டு வேதனைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறவர்கள், வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறவர்கள், கண்ணீரோடு கூட இருக்கிறவர்கள் அவர்கள் காண்பார்கள். இது நல்வழி அல்ல என்று சொல்லி தேவ வழியிலே கர்த்தர் அவர்களை கொண்டு வரப் போகிறார். சரியானவர, சரியானவர, ஓ சரியானவர, ஓ சரியானவர. ஒரு பாபா தீபா ஷபலதியா. அநேக பள்ளியில படிக்கிற பிள்ளைகள், அநேக பள்ளிகளில் படிக்கிறதான சிறு பிள்ளைகள், 21 வயசுக்குள்ள வரை உள்ள பிள்ளைகள், வாலிபர் வரை, காலேஜ் படிச்சு வேலைக்கு போற பிள்ளைகள் வரை கூட அநேக பிள்ளைகளை இந்த ஆண்டில் சாவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதுல சில பேரை கர்த்தர் தொட போகிறார். சில குடும்பங்களை கர்த்தர் தொட போகிறார். அவர்கள் தேவனிடத்திலே வரப்போகிறார்கள். இதுல பாதிக்கப்படுகிறது 11 வயசுக்குள்ள பிள்ளைகள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். திகா பாபா தீபா ஷபா நது ராக்கர மங்கர வலதுவா திரா திரா தினா மனா திரிவி கபகபலா திரிவி சதுராக்கர மங்கர வலதுவா திரா திரா தினா மனா திரிவி கபகபதியா. கடல் தண்ணி வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். கடலிலிருந்து கடல் கொந்தளிச்சு தண்ணி வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். அநேக தேசங்கள் தண்ணீரில் மூழ்கிறதை பார்க்கிறேன். திகா பாபா தீபா ஷபலதியா, ஜனங்கள் தத்தளிச்சு கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். திகா பாபா தீபா ஷபலதுரிக்கர மங்கர வலதுவா. தேவனை தேடாததினால், அவருடைய சமூகத்தை தேடாததினால், கடவுளே இல்லை என்று சாதித்ததினால் எங்கே வந்து மோதுகிறார்கள்? என்னிடத்தில் அல்லவா மோதுகிறார்கள் என்று சொல்லி தேவன் துக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்.
கரவலதி வரவர ஷபலதியா. இருக்கிற தேவ மக்கள் எல்லாரும் ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தரை நோக்கி பாருங்கள். சரியானவர், சரியானவர், சரியான. இன்னமும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளை தேவ சமூகத்தில் தேவனை புரிஞ்சு கொள்ளாதபடி கடந்த ஆண்டுல இவ்வளோ வெளிப்பாடை கேட்டோம். இவ்வளோ உபத்திரவத்தின் பாதையிலும் தேவனை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறார்கள் தேவ மக்கள். நம்ம சபையில மாத்திரமல்ல, அநேக சபைகளில் உள்ள மக்கள் கூட தூரம் போய் கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஆண்டவர் இவர்களை காப்பாற்றினார், கடவுள் இவங்க கூட இருக்கிறார் என்று சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இக்காவால இந்த ஆண்டு பார், இந்த ஆண்டு பார். அப்படி போறவர்கள் திடீர் திடீர்னு இடறி விடுவார்கள். அப்படி போறவர்கள் மனுஷர் பார்க்கிற பிரகாரமாய் நான் பார்க்கிறது அல்ல. இதை ஆராய்ந்து சோதி தருகிற தேவன் நான் அல்லவா? நான் ஜீவனை கொடுத்து மட்டுமாய் பாதுகாத்தேன் அல்லவா? இதற்கு மேலேயும் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் இவ்விதமாக நான் கொடுக்கும் ஆலோசனையை மீறி, நான் கொடுக்கும் வெளிப்பாட்டை மீறி, சபை கூடுவதை மீறி, சபைக்கு விரோதமாக எழும்பி, தேவனுக்கு விரோதமாக எழும்பி, ஜெபஜீவிதம் இல்லாதபடி கண்ட இடமெல்லாம் ஓடி தன்னை தீச்சி, தன்னை ஒரு பொருட்டாக எண்ணாதபடி, தேவனை ஒரு பொருட்டாக எண்ணாதபடி, தனக்கு ஒரு ஆத்மா இருக்குது என்று பொருட்டாக எண்ணாதபடி போகிறவர்கள் இடையில் விழுவார்கள். கர்த்தர் சந்திப்பேன் என்று சொல்கிறார். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நன்றி தகப்பன், என்னை சோதரிக்கிறேன், உண்மை துதிக்கிறான். சபையை கர்த்தர், சபையை குறித்து சில காரியங்களை கர்த்தர் பேசுகிறார். திக்கா பாபா, இன்னும் நீங்க தாமதமாயிருப்பது ஏன்? இன்னும் நீங்கள் தாமதமாயிருப்பது ஏன்? திக்கா பாபா தீப ஷபலதியா, ஒரு ஷபலதியா, திக்கா பாபா தீப ஷபலதியா. ஊழியத்திலே போய் இறங்கி சபைகளை உருவாக்குங்கள், சபையை உருவாக்குங்கள். ஆலயங்களை கட்டுவதற்கு எழும்புங்கள், எழும்பி நில்லுங்கள். நான் தேவைகளை சந்திப்பேன் என்று சொல்லுகிறார். சீயோன் பூர்ண தேவ சபையிலே கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். சீயோன் தேவ சபையிலே திக்கா பாபா தீபா ஷபலதியா, ஒரு சில பேர் மாத்திரம் தேவனை நோக்கி மன்றாடி ஜெபப்படுவதினால் திக்கா பாபா தீபா ஷபலதியா சபையை கர்த்தர் நேசித்துக் கொண்டு வருகிறார். சீயோன் பூர்ண தேவ சபையிலே அந்த மன்றாட்டின் ஜெபம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே போயிருக்கிறதுனாலே சரியானவர், சரியானவர், சரியானவர். சீயோன் பூர்ண தேவ சபையிலே மன்றாட்டின் ஜெபம் பரலோக ராஜ்யத்துல தேவனுடைய சன்னிதானத்துல போய் கொண்டு இருப்பதனாலே சபையை கர்த்தர் நேசிக்கிறார். சபையில ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். சபையில இந்த ஆண்டில் அநேக புதிய புதிய ஆத்துமாக்களை தருவேன் என்று சொல்லுகிறார். சபையில சில பேரை ஊழியத்துக்கு கர்த்தர் உருவாக்குவேன் என்று சொல்லுகிறார். திகா பாபா தீபா ஷபலதியா, இதற்காக 3-4 இடங்களை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். திகா பாபா தீபா ஷபலதியா, ஒரு சந்தூரிக்கர மங்கள பலதுவா. இந்த நாட்டில் ஒப்பு கொடுங்கள், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். திராதினா மனாதிரிவி கபகபதியா, சந்தூராக்கர மங்கள பலதுவா, திகா பாபா தீபா ஷபலதியா. சரியானவரே, சபையில கர்த்தர் பொறுப்புக்குள்ள வைத்திருக்கிறார். தேவ மக்களை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அதை ஒரு நிர்விசாரமா நினைக்காதீங்க. சரியானவர், சரியானவர். அதை ஒரு நிர்விசாரமாக நீங்க நினைக்காதீங்க. சபையில வந்து எல்லாருக்கும் கர்த்தர் பொறுப்பை கொடுத்து எல்லாரும் சபையில ஒரு உத்தரவாதத்தோட வைத்திருக்கிறார். ஆனால் அதுல ஒரு பங்கு கூட தேராது என்று சொல்லுகிறார். 100 பங்கு கூட தேராது என்று சொல்லுகிறார். இந்த நாளிலாவது ஒப்பு கொடுத்து சபையில உறுதியாக இருந்த கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த ஆண்டிலும் பாபா தீபா ஷபலதியா, வறுமையோடு விட வேலை இல்லாதபடி இருக்கிற சில பேருக்கு கர்த்தர் நூதனமான வேலைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அது எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. திகா பாபா தீபா ஷபலதியா, ஜெபம் பண்ணி கொடுங்க. கர்த்தர் சில அதிகாரி கண்களில தயவு கொடுத்து நூதனமான வேலைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார்.
திக்கா பாபா தீபா ஷபலதியா சபைக்கு இடத்தையும் ஆலயத்தையும் கர்த்தர் கட்டி தருவேன் என்று சொல்லுகிறார். திக்கா பாபா தீபா ஷபலதியா திரசந்தூரீகர மங்கர வரதுவா எல்லா உபத்திரவத்தின் குடைகளில் இருந்து கர்த்தர் ஊழியக்கார குடும்பத்தை கர்த்தர் திரசவலதுரீகர மங்கர வரதுவா உரஷபலதிரியானி திரைக்கபலதிரியானியோ உரஷபலதிரியானியோ உரஷந்தூரீகர மங்கர வரதியா உயர்த்தி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். திக்கா பாபா தீப ஷபலதியா சபையில் இருக்கிற விசுவாச குடும்பங்கள், அநேக குடும்பங்கள் பிரச்சனையோடு கூட காணப்படுகிறீங்க. திக்கா பாபா தீப ஷபலதியா குறைவோடு கூட காணப்படுகிறீங்க. தேவ சமத்துல உறுதியா இருங்க. இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய ஜீவிதத்திலையும் கர்த்தர் நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். உங்க பிள்ளைகளை நீங்க கர்த்தரிடத்துல பத்திரமாக ஒப்பு கொடுத்து நீங்க வளர்க்க ஆரம்பிங்க. குடும்பமாக தேவ சமத்துல திறத்துல நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். திக்கா பாபா சரியானது. கடந்த ஆண்டுல விட்டு போனதான சில காரியங்கள் இந்த ஆண்டில கடந்த ஆண்டில கொடுத்த வெளிப்பாட்டை விட்டு போன சில காரியங்கள் உண்டு. அதை இந்த ஆண்டில நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லுகிறார். திக்கா பாபா தீபா ஷபலதியா இந்த ஆண்டிலும் 4 பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை தேவ சித்தத்தின்படி கர்த்தர் நிறைவேற்றி தரப்போகிறார். திக்கா பாபா தீபா ஷபலதியா சந்தூராக்கர மங்கர வரதுவா சில பேருக்கு ஊழியக்கார குடும்பத்திலிருந்து சில பேருக்கும் வீடுகளை தந்து வாகனங்களையும் கர்த்தர் தரப்போகிறார். ஆயத்தமாக இருங்க. அது வரும்போது உங்களுக்குள்ள எந்த ஒரு பெருமைத்தனமும் வராதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. சரியாண்டவர தேவனை வஞ்சிக்கிறவர்கள் அநேக பேர் இங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆவியானவர் சபையை குறித்து கர்த்தர் பேசுகிறார். தேவனை வஞ்சிக்கிறீங்க. அவருடைய தசமபாவத்தை காணிக்கை நீங்க வஞ்சிக்கிறீங்க. ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அப்படி உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரியா? சில பேர் வாயை திறந்த உடனே பயங்கரமான பொய் பேசி இல்லாத பொல்லாத காரியங்களை சொல்லி கீழ்படுத்தி கேள்வி கிண்டல் பரிகாசம் பண்ணி கொண்டு வருகிறீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. குடும்பம் பாதிக்கப்படும். திக்கா மாமா தீபா ஷபலதியா சரியாண்டவர சரியா சபைக்குள்ளதான் இருக்கிறாங்க. சபையுடைய வசனத்தை கேட்கிறாங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள போயிட்டு கேலியும் பரிகாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரியா? அதனால உங்களால் உயர்த்தப்பட முடியல. கர்த்தர் உங்களை உயர்த்தி நடத்த முடியல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் வருகிறார். ஆனால் நீங்க பண்ணக்கூடிய காரியத்துக்கு அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தடைப்பட்டு போகுது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். திக்கா பாபா தீபா ஷபலதியா சரியானவர். சில பேருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை உண்மையாய் தேடுங்க. ஒரே ஷபலதியானியோ ஒரே கபலதியானியோ திக்கா பாபா பாபா தீபா ஷபலதியா நீ பணத்தை கொண்டோ பதவியை கொண்டோ பட்டத்தை கொண்டோ ஒன்று நீ சாதிக்க முடியாது. இன்று வரக்கூடிய நாட்களில இப்படி போன போக்குல நீ போவாயானால் கர்த்தர் உன்னை கைவிட்டுருவார். ஒன்றும் பண்ண முடியாது. பிரச்சனை ஏற்படும். ஆவியானவர் சொல்லுகிறார். காது உள்ளவன் கேட்க கடமா. இப்போ ஒரு ஷபலதியா இரண்டு பேரை கர்த்தர் குழந்தை இல்லாத 2 பேரை கர்த்தர் கர்ப்பவதி ஆகிறார். திக்கா பாபா தீபா ஷபலதியா ஒரு சந்தூரி தரம் சரியானவர அர ஷபலதிரி ஒரு சந்தூரியானோ எந்த பிரச்சனை வந்தாலும் எதை குறித்து பயப்படாதபடி ஊழியக்காரர்கள் தொடர்ந்து வீட்டு கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் வெளிப்பாடு கொடுக்கிறார். மாத்திரமல்ல, இருக்கிற இடங்களில் போய் சபைகளை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் வெளிப்பாடு கொடுக்கிறார். அதன்படி செய்ய கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நன்றி ஆண்டவரே, சோதரிகளையா உண்மை துதிக்கிற ஆண்டவரே. ஓரி ஷவால் அதுராக்கர மங்குர வருவா உரஷந்தோரிக்கர மங்குர வருவா இராகோ சரியாண்டவரா உரைக்கவல பிரியாங்கோ திக்கா பாபா தீபா ஷபலதியா பெரிய பெரிய உத்தியோகஸ்தர்களையும் போலீஸ் அதிகாரிகளையும் கலெக்டர்களையும் இன்னும் அநேக தேவனுக்கு விரோதமாக எழுப்பியிருக்கிறவர்களையும் கர்த்தரை இந்த ஆண்டு தொட்டு அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்க போகிறார். திக்கா பாபா தீபா ஷபலதியா சரியாண்டவரா சரி பூட்டு போட்டு இருக்கிற எல்லா பூட்டுகளையும் தேவனுக்கு விரோதமாகவும் தேவ சபைகளுக்கும்
விரோதமாக போடப்பட்டிருக்கிற பூட்டையெல்லாம் கர்த்தர் உடைக்க போகிறார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். தேவனை நோக்கி கொடுத்த வெளிப்பாடை வைத்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. கேட்ட வெளிப்பாடின்படி கர்த்தருடைய வழியில நடைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில் அடியாளை தாழ்த்தி உங்களை கர்த்தரை ஒப்புக்கொடுக்கிறேன். தேவையை பொருட்படுத்த ஆசீர்வாதங்க. மீதியான ஒவ்வொரு பகுதியை நீங்கள் தாவை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. அப்பா, இந்த வேளையில எங்களிடத்துல தேவன் என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ அதை எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டில நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வைத்து எங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இடைபெற்று ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், அதே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் சொல்லி நீர் எங்களை கர்த்தாவே ஆண்டவரை ஆசீர்வதிச்சபடியா செபிக்கிறோம். வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க, நீர் மகிமைப்படுங்க. புதிய மகிமையாவே முக்கிய செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 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 இந்த மாதம் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் இந்த வருஷம்? அல்லேலூயா. அல்லேலூயா. உபாகமம் 26 அல்லேலூயா 19 நான் உண்டு பண்ணினேன் எல்லா சாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 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 இந்த வாக்குத்தத்தம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மோசே மூலமாக வந்த வாக்குத்தத்தம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை இந்த 2021 ஆண்டிலே தேவனுடைய ஆவியானவர் நம்ம சபைக்கு கொடுத்திருக்கிறார். போன வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நான் உங்கள் சிறை இருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். இந்த வருஷம் இருந்த வாக்குத்தத்தம் அதே மாதிரி வந்திருக்குதுன்னு சொல்லி எனக்கு பெரிய ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 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 21 நாள் உபவாசத்துல 2வது நாளோ 3வது நாளோ வந்துச்சு இந்த வாக்குத்தத்தம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உடனே கர்த்தர் கொடுத்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுவும் இது ஒண்ணாவே இருக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒண்ணு சொல்லுவேன், இந்த 2021 ஆண்டுல இந்த 21 ஆண்டுல உலகமே தலைகளாய் போனாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன்னை என்னை உண்டாக்குன தேவன் பாழான உடையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரட்சிப்பை தந்தவர், சபையை தந்தவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக சுதந்திரவாளியாக மாற்றின தேவனாகிய கர்த்தர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 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 அவர் சோர்ந்து போவதில்லை, இளைப்படைவதில்லை. அவர் இருக்கிறவராக தான் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் இருக்கிறவராக தான் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆண்டிலே நிறைவேற்ற போகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாருமே அதை படிக்க பார்க்கிறான். நான் உண்டு பண்ணினேன் எல்லா ஜாதிகளை பார்க்கிறோம் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய். அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அந்த 26, 25, 26, 27 இந்த 3 அதிகாரத்தையும் நீங்க போய் வீட்டுல படிச்சு பார்க்கும்போது அதுல சில கட்டளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், சில கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். நீங்க வந்து வேலை செய்யும்போது உங்களுக்கு வருகிற வருமானத்துல நீங்க எப்படி இருக்கணும், ஜனங்க கிட்ட நீங்க எப்படி இருக்கணும், நீங்க எப்படி நடக்கணும், தேவனுடைய வார்த்தை எப்படி கீழ்ப்படியணும், இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 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 அதே உபாகமம் 27 9-10 வாசிப்போம். 27 9-10. எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பின்னும் மோசே லேவியராகிய ஆசாரியர்களும் கூட இருக்கையில் இன்னும் மோசே லேவியராகிய ஆசாரியர்களும் கூட இருக்கையில்
தேவனாய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இன்று நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனையின்படியும் அவருடைய கட்டளையின்படியும் செய்வாயாக என்றார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் கொடுத்து எடுத்துட்டு போன்னு சொல்றவர் அவர் அல்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில நிறைவேறணும்னா நீ என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கற்பனைக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் கூடி வர வச்சு அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த ஆலோசனை தான் இந்த நாளில கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேற்ற கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனபடியால் இந்த நாள் இந்த வருஷம் நமக்கு ஆசீர்வாதங்களை நிறைவேறக்கூடிய ஆண்டு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டு ஆசீர்வாதங்கள் நிறைவேறக்கூடிய ஆண்டு, நன்மையின் ஆண்டு, நன்மையின் வருஷம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த ஆண்டு தேவ பிள்ளைகளுக்கு என்ன வருஷங்க? என்ன வருஷம்? நன்மையின் வருஷம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உலகம் எப்படி போகுதோ நம்ம உலகத்தோட போனாலும் நமக்கு கிடைக்காது. நம்ம ஒருத்தரை சார்ந்து இருக்கிறோம். அவர்கிட்ட இருக்கிறதுனால இது நமக்கு நன்மையின் வருஷம் தான். நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? அல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சங்கீதம் 65:11 வாசிப்போம். வருஷத்தை உன் நன்மையினால் முடிசூட்டுகிறேன். உம்முடைய பாதைகள் அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறேன். உமது பாதைகள் பாதைகள் எப்படி படிதான்? 100 கிராம் நெய் வாங்கவே முடியல. அதனால ஏதாவது கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி தாழ்ச்சி ஊத்து. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாதை நெய்யா ஒழிஞ்சுச்சுன்னா வீடே நெய்யா ஒழியுமா இருக்கிறதா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கோல்டு நிறைய தேவையில்லை, நெய்யிலே தான் தாளிக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதுதான், அவர் செய்கிறதுதான். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நம்ம காணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாத்திரமல்ல, சங்கீதம் 85:12 சொல்லுகிறார், கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேசம் என்ன கொடுக்கும்? நமது பலனை கொடுக்கும். இப்பதான் ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தாரு. என்ன நம்ம நடக்க போகுது? ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேசம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. குடும்பம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சபை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு கொடுத்ததுதான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கண்டிப்பா நமக்கு கொடுக்கும். நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல நமக்கு பலன் உண்டு. நீ எங்க போய் வேலை செய்யறிய அங்க பலன் உண்டு. நீ எங்க இருக்கிறியா அங்க பலன் உண்டு. நீ எந்த வீட்டுல இருக்கிறியா அங்க பலன் உண்டு. நீ எந்த சபையில இருக்கிறியா உனக்கு பலன் உண்டு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னு சங்கீதம் 34:10 நம்ம வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஆண்டு, நன்மையின் வருஷம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, செல்வ வாழ்வின் வருஷம். இந்த வருஷம் நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செல்வ வாழ்வின் வருஷம். நீதிமொழி 10:22. நீதிமொழி
நீதிமொழி 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை வேதனையை கூட்ட மாட்டார். சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவர்களே, கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்றால், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் என்றால், அதுல ஒரு வேதனை கூட்ட மாட்டார். வேதனைக்காரங்க உள்ள வரவும் முடியாது. எந்த விதமான ஒரு நஷ்டத்தை கொண்டு வர முடியாது. கர்த்தருடைய உத்தரவு இல்லாதபடி அவன் உள்ள வரவும் முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய உத்தரவு இல்லாத உள்ள வர முடியுமா? அவர் தந்த ஐஸ்வர்யத்தை. சோதர. அல்லேலூயா. சில பேர் ரொம்ப தரித்திரமா இருக்கும்போது செபிக்க வருவாங்க. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட நான் வைக்கிற விண்ணப்பம் என்ன வைப்பேன்னா, ரொம்ப கஷ்டமா வருவாங்க, கடன் பிரச்சனையோட வருவாங்க, வாழ்க்கையில முன்னேற முடியலமான்வாங்க, எவ்வளவு வருமானம் வந்தாலும் வீட்டுல நிக்கலன்னுவாங்க. சோதரன். அல்லேலூயா. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட செபிக்கிறேன், ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை எவனும் தடப்பட முடியாது. உம்முடைய பிள்ளைகளையா கண்ணீரோட இருக்குது, கலக்கத்தோட இருக்குது. ஆண்டவரை கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்க. நீங்க ஆசீர்வாதிச்சா அந்த ஆசீர்வாதம் அவங்க வீட்டுல நிறைவா இருக்குங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் அனுப்பும்போது அவங்க வாழ்க்கையில் கர்த்தரை விடுதலை கொடுக்கிறார். சொல்றா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் அதற்கு பாத்திரமாய் காணப்பட வேண்டும். சொல்றா. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்வுல, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய இருதயத்துல, உங்களுடைய சிந்தையில என்ன இருக்குது என்பதை நீங்க முதல்ல ஆராய வேண்டும். சொல்றா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரே, இந்த ஆண்டு சோத்திர ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டு, நன்மையின் வருஷம் சொல்லி எங்களுக்கு சொன்னாரே. நன்மை வருஷத்துல எடுத்ததுமே நன்மை இல்லையே அப்படின்னு சொல்வதற்கு நீ சொல்லாதபடி அதற்கு நீ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா இருக்கணும். கணவனோட, மனைவியோட, பிள்ளைகளோட ஒன்று நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சோத்ரா. அல்லேலூயா. குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த குடும்பத்துல ஒருவரோட ஒருவர், நீங்க கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒருவரோட ஒருவர் கர்த்தருடைய ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாய் நீங்கள் காணப்பட வேண்டும். அந்த வீட்டுல கணவன் மனைவி ஒருமனப்பட்டு பிள்ளைகளோடு கூட குடும்ப ஆராதனை நடைபெற வேண்டும். நீ ஒரு பக்கம் போறேன்னா அந்த குடும்பத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் தடமாடி போவதற்கு ஒரு காரணம் இதுவும் காரணமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப வருஷம் கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஏன் என் வாழ்க்கையில நிறைவேறல அப்படின்லாம் நீங்க யோசிக்கிறது உண்டு. வாழ்க்கையில நிறைவேறாததுக்கு காரணம் அதுக்கு நீங்க தான் காரணம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். அல்லேலூயா. அப்புறம் என்ன பார்த்தா, சிங்கக்குட்டிகள் காட்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. இரண்டாவது, செல்வ வாழ்வின் வருஷம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனை கூட்ட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் யோபனுடைய குடும்பத்தை ஆசீர்வதிச்சு வச்சிருந்தார். ஆனா அங்க ஒரு வேதனையுமே யோபு குடும்பத்துல வரல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் போராம கொண்டதான ஒரு எதிராளி நம்ம கூடவே இருக்கிறான். தெரியுமா அது யாருன்னு? அது யாருன்னு நீங்க முதல்ல கண்டுபிடிக்கணும். பொறாம கொண்ட ஒரு எதிராளி நம்ம குடும்பத்துல ஒருத்தர் இருக்கிறான். நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிறான். அவன் எப்படி எந்த நேரத்துல வந்து கூடுவான்னு தெரியாது. ஆனா நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் கூட ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பறிக்க பிசாசானவன் தேவனுக்கு இது யோபுக்கு விரோதமாக நேர் மூலமாக சந்திக்க முடியல. நேர பரிசுத்த பர்வதத்துல தான் போய் நின்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு 1:10 வாசிப்போம். நம்ம யோபுல 1ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிப்போம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும்
சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அவன் கையின் பிரயாசம் அவன் கையின் கிரியையை ஆசீர்வதித்து அவன் சம்பத்து பெருகி இருக்குது. சோத்ரா அல்லேலூயா. அது நேர் மூலமா வர முடிஞ்சுச்சா? சோத்ரா அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தா நம்ம ஒரு வேலையை தான் வச்சிருக்கிறார். சோத்ரா அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வேலையை சாத்தான் வந்து எடுக்காதபடி நீ வந்து அந்த வேலிக்குள்ள இருந்து செப வேலியை நீ போடுவாய் என்றால் உனக்குள்ள எந்த சத்துரும் உள்ள வர முடியாது. சோதரா அல்லேலூயா. அல்லேலூயா. வீட்டுக்குள்ள செப இல்லாத பட்சத்துல, குடும்பத்துல சுதி சோதரம் இல்லாத பட்சத்துல நீ ஓடி 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 நீ உழைச்சாலும் ஒண்ணு அங்க நிலைச்சு நிற்காது. சோதரா அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்று நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சோதரா அல்லேலூயா. அவன் என்ன சொல்றான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்தெல்லாம் தேசத்துல பெருகி இருக்குதே. சோதரா அல்லேலூயா. அதுல 9வது வசனம், அதற்கு சாத்தான் கர்த்தரிடத்துல பிரதியுத்தரமாக யோபு சும்மாவாவா? தேவனுக்கு பயந்து நடக்கிறான். சோதரா அல்லேலூயா. 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 அவன் சும்மாவா? தேவனுக்கு பயந்து நடக்கிறான். சோதரா அல்லேலூயா. அவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்த போதிலும் கூட யோபு தேவனுக்கு பயந்து நடந்தார். ஒரு சின்ன தவறு கூட யோபு செய்யவில்லை. அதனால அவனுடைய சம்பத்து காக்கப்பட்டது. சாத்தான் சோதனை கொண்டு வந்தாலும் சோதனைக்கு பிற்பாடு கூட அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சோதரா அல்லேலூயா. அல்லேலூயா. மாத்திரமல்ல, 3வது விடுதலையின் ஆண்டு. சோதரா அல்லேலூயா. என்ன ஆண்டு? விடுதலை ஆண்டு. முதல்ல என்ன பார்த்தோம்? சோதரா அல்லேலூயா. 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 என்ன? ஆசீர்வாதத்தை நிறைந்த ஆண்டு. சோதரா அல்லேலூயா. நன்மையின் வருஷம். முதல்ல என்ன பார்த்தா? நன்மையின் வருஷம். சோதரா. ரெண்டாவது செல்வ வாழ்வின் வருஷம். சோதரா அல்லேலூயா. 3வது விடுதலையின் வருஷம். எடுத்து வாசிப்போம். லூக்கா 13:11 முடிச்சிடுமா? சோதரா. இதோட முடிச்சிடறேன், மிச்சத்தை அப்புறம் பார்ப்போம். சோதரா அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஒன்னோட முடிச்சிடலாம். சோதரா அல்லேலூயா. கர்த்தர் சித்தமாச்சுன்னா அடுத்த நம்ம பார்ப்போம். லூக்கா 13:11-12-13. அப்பொழுது 18 வருஷமாய் அவள் எவ்வளவும் நிமிர முடியாத ஒரு கூனியாய் இருந்தால் ஒரு பலவீனத்தில் நின்று விடுதலை ஆக்கப்பட்டா என்று சொல்லி ஆமென். அவள் மேல அவர் கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினான். சோதரா அல்லேலூயா. அப்போ 18 வருஷ காலமாக இந்த சிறியானவள் இவள் வந்து ஆபிரகாமுடைய குமாரத்தி அப்படின்னும் போது தேவ பிள்ளை. சோதரா அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை. இவளை 18 வருஷமாக சாத்தான் இவளை கட்டி வச்சிருந்தான். சோதரா அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இந்த வருஷம் கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய வருஷம். சோதரா அல்லேலூயா. அல்லேலூயா. விடுதலை கொடுக்கக்கூடிய வருஷம். சோதரா அல்லேலூயா. விடுதலையின் ஆண்டு. யார் யார் வந்து நீங்க கட்டப்பட்ட சூழ்நிலையில நிமிர்ந்து பார்க்க முடியாதபடி கூனி குறுகி போய் பிரச்சனையோடு கூட காணப்படுகிறீர்களோ, வருஷ கணக்காக எனக்கு யாரும் என்னமோ பண்ணிட்டாங்க, இவங்க என்னமோ பண்ணிட்டாங்க, அவங்க என்னமோ பண்ணிட்டாங்க, அவங்க என்னமோ பண்ணிட்டாங்க, இவங்க என்னமோ பண்ணிட்டாங்க. சோதரா அல்லேலூயா. 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 ஒன்று நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, தேவ பிள்ளைகளுடைய வாயிலும் மந்திரவாதி பண்ணா, செய்வன பண்ணுனா அப்படின்னு வரவே கூடாது. சோதரா அல்லேலூயா. அல்லேலூயா. காரணம் கட்டை அவிழ்கிறவர் நம்ம தேவன்.
கட்டில இருந்து விடுதலை கொடுக்கிறவர் நம்ம தேவன். இந்த வருஷம் சோத்ரா அல்லேலூயா விடுதலையின் வருஷம். சோத்ரா அல்லேலூயா கட்டில இருந்து விடுதலையின் வருஷம். யார் யார் குறுகி போய் காணப்படுறியோ உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கட்டையும் கர்த்தர் அவிழ்த்து இந்த ஆண்டில சோத்ரா அல்லேலூயா கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார். சோத்ரா அல்லேலூயா நான் உண்டு பண்ணினேன். சோத்ரா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமாக நான் வைப்பேன் எல்லா ஜாதிகளின் மத்தியிலும். சோத்ரா அல்லேலூயா அல்லேலூயா. உங்களை உண்டு பண்ணினேன் நான். சோத்ரா அல்லேலூயா. உங்களை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் நான் வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் சோமனுங்க. இப்ப கொடுத்த ஆலோசனைப்படி சோமனுங்க. இந்த ஆண்டு நமக்கு நன்மையின் ஆண்டு. சோத்ரா அல்லேலூயா. ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டு. சோத்ரா அல்லேலூயா. நன்மையின் வருஷம். சோத்ரா அல்லேலூயா. கட்டுகளை உடைக்கக்கூடிய வருஷம். சோத்ரா அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உலகமே கதிகலங்கி போனாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் சகலத்தை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிச்சு கொண்டு இருக்கிறோம். சோத்ரா அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் என் பலனும் கீதமானார், அவரே எனக்கு ரட்சிப்பாராம். கர்த்தர் என் பலனும் கீதமானார், அவரே எனக்கு ரட்சிப்பாராம். அவரை புகழ்ந்து பாடிடுவோம், உயர்த்தி உயர்த்தி ஆராதிப்போம். அவரை புகழ்ந்து பாடிடுவோம், உயர்த்தி உயர்த்தி ஆராதிப்போம். போற்றிடுவோம் போற்றிடுவோம், புகழ்ந்து புகழ்ந்து ஆராதிப்போம். போற்றிடுவோம் போற்றிடுவோம், புகழ்ந்து புகழ்ந்து ஆராதிப்போம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவராம், கர்த்தரின் மேல் அவர் நாமம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவராம், கர்த்தரின் மேல் அவர் நாமம். பார்வோனையும் அவன் சேனையும், பார்வோனையும் அவன் சேனையும் சமுத்திரத்தில் அமிழ செய்தார். போற்றிடுவோம் உம்மை போற்றிடுவோம், புகழ்ந்து புகழ்ந்து ஆராதிப்போம். கைகளை உயர்த்து கர்த்தரை ஆராதிங்க. புகழ்ந்து புகழ்ந்து ஆராதிப்போம். போற்றிடுவோம் உம்மை போற்றிடுவோம், புகழ்ந்து புகழ்ந்து ஆராதிப்போம். அருமையான தேவஜனமே, சிவந்த சமுத்திரத்தின் வழியாக அந்த ஜனங்களை வழிநடத்தி கரை ஏறிட்டாங்க. சோதரா அல்லேலூயா அல்லேலூயா. பின்னாடி பார்வோன் சேனை வந்தது, அப்படியே சமுத்திரத்தில் ஆண்டவர் அமல போட்டாரு. அந்த கரையில போய் நின்றுட்டு மோசையும் அவரோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும் திரும்பி பார்க்கும்போது இவங்க எல்லாமே பணமா கிடக்குறாங்க. சோதரா அல்லேலூயா அல்லேலூயா. மிரியாம் என்ன பண்றா, கையில அந்த தம்புருவை எடுத்து தான் இந்த பாட்டை பாடிட்டு வர்றான். சோதரா அல்லேலூயா. கர்த்தர் என் பலனும் கீதமானார், அவரே எனக்கு ரட்சிப்பாராம். அவரை புகழ்ந்து பாடிடுவோம், உயர்த்தி உயர்த்தி ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. அதான் இப்ப செய்ய போறார் ஆண்டவர் உங்களுக்கு. சோதரா அல்லேலூயா. அதேதான் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறார். சோதரா அல்லேலூயா. நன்மையின் ஆண்டு. சோதரா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அருமையான தேவனுடைய கட்டை உடைக்கிற வருஷம் உனக்கு, நன்மையின் வருஷம். சோதரா அல்லேலூயா. இந்த ஆண்டில எல்லா பிரச்சனைகளையும்
கர்த்தர் நீக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இடங்கள்